கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, பிதாவாக தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமாம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் வசனத்தையும் அப்படியே வாசிப்போம். ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தின் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையுண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரர், இந்த இடத்துல அவர்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள் அப்படின்னு போட்டு. யார் ஒடுக்கினா? இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினாங்க. ஆமாம், இத்தனை பேர்லாம் ஒடுக்குனாங்களோ, ஆமாம், வசனம் சொல்லுது, எவ்வளவுக்கு எவ்வளவாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். எகிப்தில் இஸ்ரவேல் அடிமையாக இருக்கும் பொழுது பயங்கரமான வேலையை கொடுத்து அவங்கள பயங்கரமான நெருக்குதல், வேதனை, கண்ணீர், கவலை. இதனால தான் அவங்க ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனாலும் அவங்க வார்த்தையை கீழ்ப்படியாமல் இஷ்டப்படி செய்ததுனால அவங்க சிறையாக்கப்படுறாங்க. ஆனாலும் கூட ஆண்டவங்க எப்படியாவது மீட்கும்படி மோசேயை அனுப்புகிறார். அந்த ஒடுக்கினவர்களை ஆண்டவர் அவர் ஆளுகை செய்யும்படியாக அந்த ஒடுக்கத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, தங்களை ஒடுக்கினவர்களை நம்புவாங்களா ஆளுவார்கள். ஒருவேளை எந்த இடத்துல நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல ஒடுங்கி போயிருக்கிறீங்களோ, என்னால் எதுவுமே பேச முடியலை, நான் பேச நினைச்சா கூட என்னால் பேச முடியல, ரொம்ப நான் வேதனையா இருக்கேன், ஒரு தண்ணீருக்குள்ள தத்தளி ஒரு பாத்திரத்தை போல நான் குடும்பத்தில் கிடக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை அப்படிப்பட்ட விவசாயத்துல எப்பேற்பட்ட நிலைமையில நீங்க நெருக்கமான ஒரு இக்கட்டான இடத்த நீங்க மாட்டிக்கொண்டாலும் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி அந்த ஒடுக்கினவர்கள் மத்தியிலே உங்களை வெளியே கொண்டு வந்து, இப்போ உங்களை நெருக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை நீங்க ஆளுகை செய்யும்படி ஆண்டவர் மாற்றுவார். அது தேவன் தலைகளாய் எல்லாவற்றையும் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், கிருபையின் தேவன், அதிசயமாய் நடத்துகிற தேவன். பாருங்க, அவங்களை என்ன பண்ண ஆளுகை செய்யும்படி இன்றைய பாடுகள் நாளை மகிமைக்கு ஒப்பாய் இருக்கிறது. நம்ம எவ்வளவுக்கு பாடுபடி எவ்வளவுக்கு தேவனுக்கு அபியாசம் பண்ணுறோமோ, உண்மையா இருந்தால் நிச்சயமா பாடுவோம். உண்மையா இருந்தால் கண்டிப்பா. ஆனால் அந்த பாடுகள் வழியா தான் சில ஒடுக்குவாங்க. இவன் மட்டும் உத்தமா இருக்கணும், லஞ்சம் வாங்காம எந்த காரியத்தை செய்யாம இவர் உத்தமா அப்படின்னு மட்டும் இல்லை, சரி ஆண்டவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லக்கல் பண்ணியிருப்பாங்களே. ஆனாலும் அது எப்படிப்பட்ட நிலைமையை நீங்க சந்திச்சு கொடுத்தாலும் நிச்சயமாய் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்தி அவர்கள் மத்தியிலே நீங்க அவங்களை என்ன பண்ணுவீங்க, ஆளுகை செய்யும்படி கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இறங்கி வரும். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுகிற தேவன். பாருங்க, துக்கத்தை மாற்றுகிற தேவன். அது மாத்திரமல்ல, தத்தளிப்பு, அடிமைத்தனப்பட்டிருந்த தத்தளிப்பு, உபத்திரம், சோதனை, இது நிரந்தரமான ஒரு இருக்காது. ஒருவேளை நான் ஆசீர்வாதத்தை பார்க்குற ஒரு காலநிலையில் போகிறேன், நான் அதை அப்படியே என்ன பண்ணுது, என்னை விட்டு போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இஸ்ரவேலை விடுவித்த ஆண்டவர், இஸ்ரவேலி மேலே இரக்கமாக இருந்த தேவன், இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நமக்கு தேவன் நிச்சயமாய் தருவார். எதிரிகளை நீங்க ஆளுகை செய்யும்படி அப்படிப்பட்ட பலத்த கரம் உங்கள் மேல இருக்கும். ஆண்டவர் அந்த கரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார், நிச்சயமாய் தருவார். என்னால் அதெல்லாம் செய்ய முடியும், எதுக்கு வம்பு, நான் ஓரமா வாங்கிட்டு நான் ஓரமா போயிடுறேன், எல்லா பாவத்தோட பாவம் செய்யறாங்களோ அதோட சேர்ந்து நானும் அந்த பாவத்தை எரிஞ்சு போயிட சொல்லி ஒருபோதும் அந்த பாவத்துக்கு இணங்கிறாதீங்க. நம்ம ஒடுக்கப்படுற நெருக்கப்படுறதா அதுக்கு விலைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் விடுவிப்பார். நிச்சயமா நான் பரிசுத்தமா வாழ்வேன். அந்த யோசேப்பை பார்த்து நெருங்கமாற அந்த யோசேப்பை வாழ்ந்த இடத்துல பாவம் அவனை பின்தொடர்ந்து அவனை நெருக்கு ஓடி பிடிக்க வந்துச்சு. ஆனாலும் பாருங்க, அந்த இடுக்கமான அந்த ஆண்டவர் பாருங்க, அந்த ஒடுக்கப்பட்ட இடத்துலையும் அவன் தேவனுக்கு உண்மையா பரிசுத்தமா இருந்தான். அப்படியே தலைகளாய் மாறி பாருங்க, அந்த பார்வோன் ராஜாவை என்ன பண்ணாரு, எகிப்தின் அதிபதியா என்ன பண்ணாரு, யோசேப்பு என்ன பண்ணாரு, மாற்ற பார்க்கணும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும்
ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுங்க. ஒடுக்கப்படுற நெருக்கப்படும் சொல்லி தேவையில்லாத காரியத்தை மாட்டி கொள்ளாதீங்க. பரிசுத்தமாகுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் பலத்த கிரியை செய்து எதிரிகளை நீங்க ஆளுகை செய்யும்படி கர்த்தர் அந்த கிரியை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தத்தளித்து காணப்படுகிற இந்த எதிரிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களை ஆளுகை செய்யும்படி அந்த கிருபையை தந்து ஆண்டவரே இளைப்பாற பண்ணுகிற வல்லமைக்காய் நன்றி. நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீங்க. வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.